ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் பேப்பர். அதாவது ரிசர்ச் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அதை வந்துட்டு பேப்பராக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஓகேவா? அதில் இன்ட்ரெஸ்ட் உண்டானதுக்கப்புறமா டாபிக் செலெக்ஷன், என்ன இதில் வந்துட்டு எந்த ஃபீல்டில் இல்லை எந்த சப்ஜெக்டில் நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம், அப்போ அந்த சப்ஜெக்டோட ஒரு டாப்பிக்கை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அந்த டாபிக் வந்துட்டு அட்ராக்டிவாக இருக்கணும், கரண்ட் ட்ரெண்டில் இருக்கணும், ரீசண்ட் அட்வான்ஸ்மெண்ட்டில் இருக்கணும், இன்ட்ரெஸ்டட் டாப்பிக்காக இருக்கணும். அதை பற்றின ஆர்டிகல்ஸ் எல்லாம் நம்ம வந்துட்டு சர்ச் பண்ணணும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோமோ அந்த டாப்பிக்கை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நிறைய சர்ச்சும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா டாபிக் செலெக்ஷன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம செலக்ட் பண்ண டாப்பிக்கில் நம்ம தான் நிறைய சர்ஃப் பண்ணியாச்சு, அதை பற்றின ஆர்டிகல்ஸு சர்ச் பண்ணோம், அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கிட்டோம். அப்படிங்கிறப்போ அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நம்ம முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா புக்ஸில் பார்க்கலாம், இபுக்ஸில் வந்துட்டு பார்க்கலாம், ஈவன் விக்கிபீடியா. இப்போ ஒரு டாபிக் போட்டோம் அப்படின்னா கூகுள் சர்ச் இன்ஜினில் அது ஃபஸ்ட்டு விக்கிபீடியா ஓப்பன் ஆகும். நிறைய அது சம்மந்தமான நிறைய வெப்சைட்ஸுக்கு வந்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அப்போ அதிலிருந்து நமக்கு படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ரிசர்ச் கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரும். நம்ம செலக்ட் பண்ண டாப்பிக்லேருந்து நம்ம எந்த மாதிரி அந்த ஒர்க்கை வந்துட்டு கொண்டுட்டு போகலாம், நம்மளோட ரிசர்ச்சை வந்துட்டு எப்படி ஒரு மீனிங்ஃபுல்லாக ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நம்மளையே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். ஸோ வந்துட்டு கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தான் செகண்ட் ஸ்டெப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா ரீசர்ச். சர்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு விஷயத்தை பற்றி தேடிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் போய் தேடுறது அப்படின்னா லைப்ரரி ரிசோர்ஸஸ். லைப்ரரியில் நிறைய ஜேர்னல்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய புக்ஸ் வச்சுருப்பாங்க, நிறைய ஷார்ட் கம்யூனிகேஷன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கும், அதிலெல்லாம் போய் நீங்கள் சர்ச் பண்ணணும். அது போக வெப் ரிசோர்ஸஸ், உட்காந்த இடத்துலேருந்தே நமக்கு கூகுள் சர்ச் என்ஜின், நிறைய ஸ்ப்ரிங்ஜர்ஸ், அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது. நமக்கு வெப் ரிசோர்ஸஸ் வந்துட்டு நம்ம ரிலவென்ட் சோர்ஸஸ், அது சம்மந்தமான மக்கள்கிட்ட பேசலாம். அது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நம்மளோட கைடு அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட பேசலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் நமக்கு எங்கே இருந்து கிடைக்குதோ அதெல்லாம் முழுமையாக படிக்கணும். படித்ததுக்கப்புறமா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சைட்டேஷன்ஸாக மாற்றி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு நம்ம தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போகையில் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிசர்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவுட்லைன் த பேப்பர் அப்படிங்கிற மாதிரி போகணும். அவுட்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம என்ன வந்துட்டு படிச்சிருக்கிறோம், நம்ம நிறைய பெஞ்ச் ஒர்க்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ரீடிங் பண்ணியிருக்கிறோம், நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், சைட்டேஷன்ஸ் ரெஃபர் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்மல் ரிசர்ச் அண்ட் ரிசர்ச் பேப்பர் என்ன அப்படின்னா 50% ஆஃப் ரீடிங், 50% ஆஃப் ரைட்டிங். ரீடிங்கிறது ரிசர்ச்சிங் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இந்த 50-50 சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் 100% ரிசர்ச்சையும் 100% ரிசர்ச் பேப்பரையும் நமக்கு அவுட்புட்டாக வந்துட்டு கொடுக்கும். ஸோ இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு எடுக்கணும். ஒரு பேப்பரை நான் அவுட்லைன் பண்ணுறேன் அப்படின்னா அதில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் என்னவாக இருக்கும், அதில் டைட்டில் என்னவா வைக்கலாம், என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ் வைக்கலாம், சப்டைட்டில்ஸ் வைக்கலாம், இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா ரஃப் டிராஃப்ட்டு நம்ம நிறைய எழுதி வச்சுருக்கோம், டைப் பண்ணி வச்சுருக்கோம், அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சராக வந்துட்டு கொண்டு வரணும். ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னா ஏபிஎஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்குது. ஏபிஎஸ் ஸ்டைல் ரிசர்ச் பேப்பர் அப்படிங்கிறது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் அந்த ஏபிஏ ஸ்டைல் அப்படிங்கிறது. இதில் என்ன அப்படின்னா இந்த ஏபிஎஸ் ஸ்டைலில் இப்போ நம்ம ஒரு அவுட்லைன் போட்டு இன்ட்ரொடக்ஷன் வச்சுருக்கோம், சப்டைட்டில்ஸ் வச்சுருக்கோம், டைட்டில்ஸ் வச்சுருக்கோம், நிறைய வச்சுருக்கோம் இல்லையா. நமக்கு ஒரு ரஃப் டிராஃப்ட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேப்பரோட மார்ஜின்ஸ் எல்லாம் 1 இன்ச்சில், எல்லா சைட்லேயும் 1 இன்ச்சில் இருக்குதா, டபுள் ஸ்பேஸ் இருக்கா டெக்ஸ்ட்டில், ஃபஸ்ட் லைன் வந்துட்டு எவ்ரி பேஜில் வந்துட்டு 0.5 அந்த இன்ச்சஸில் வந்துட்டு ஸ்பேஸ் ஆகிருக்குதா,
நல்ல ஒரு ஃபாண்ட் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் டைம்ஸ் நியூ ரோமன் 12 பாயிண்ட் ஃபாண்ட் சைஸ் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா ஏரியல் 11 பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஜார்ஜியா 11 பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த 3ல் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஃபாண்ட் சைஸஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்ம வந்துட்டு பேஜ் நம்பர் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கணும். அப்போ மார்ஜின்ஸு, லைன் ஸ்பேஸிங், இன்டென்டேஷனு, ஃபாண்ட்டு கரெக்டாக இருக்கா, ஃபாண்ட் சைஸ் கரெக்டாக இருக்கா, ஹெட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கா, ரன்னிங் ஹெட்டு இருக்கணும். அதாவது ஹெட்டர் ஃபூட்டரில் வந்துட்டு ஹெட்டிங்கும் பேஜ் நம்பரும் வந்துட்டு நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு நம்ம எழுதணும். கன்க்ளூஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ எல்லா ஒர்க்கும் இருக்குது இல்லையா. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் செலெக்ஷன்லேருந்து கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து இதிலெல்லாம் என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அதையெல்லாம் வந்துட்டு உங்களோட கன்க்ளூஷன்லேயோ இல்லை வேறு கண்டென்ட்டாவோ நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம் ரிட்டன் ஃபார்மேட்டில். ரிசர்ச் அனாலிசிஸ், ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன், கன்க்ளூஷன், அக்னாலஜ்மெண்ட்டு, லாஸ்ட்டாக வந்துட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் எல்லாம் அந்த சைட்டேஷன் பண்ணியிருக்கிற ரெஃபரன்ஸ் எல்லாம் பிபிலியோகிராஃபி ரெஃபரன்ஸு அந்த இதில் கொண்டு வரலாம். இப்போ எப்படி நம்ம ஏபிஏ ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோமோ ரெஃபரன்ஸுக்கும் வந்துட்டு வான்கோவர் ஃபார்மேட் அப்படிங்கிறது ஒன்று பண்ணுவோம். சில இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டே கொடுத்துருவாங்க. ரெஃபரன்சஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெவ்யூ. நம்ம எழுதி வச்சுருக்கிற பேப்பரை நம்மளோட ரிசர்ச்சை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரூஃப் ரீடிங் போகிறோம். அதுதான் பேப்பர் ப்ரூஃப் ரீடிங், இல்லைனா ரிவ்யூ அப்படின்னுட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் யுவர் ரிசர்ச். ஓகே. அதுக்கப்புறம் ஷெட்யூல் யுவர் ரிசர்ச். இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு. எந்த காலகட்டத்துக்குள்ளே நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஷெட்யூல் யுவர் ரிசர்ச் அப்படிங்கிற டாபிக் நமக்கு சொல்லுது. இப்போ என்ன அப்படின்னா நிறைய மைல்ஸ்டோன்ஸ் இருக்கும். அதாவது ஒவ்வொரு மைல்ஸ்டோனாக நம்ம வந்துட்டு ஸ்டெப் பண்ணிக்கணும். ப்ரீ டிட்டர்மைன்டு டேட்ஸு. ஒரு மாதத்துக்குள்ளே நான் வந்துட்டு ரிசர்ச் பேப்பரை வந்துட்டு பண்ணிவிடுவேன் அப்படின்னா ரிசர்ச் டாபிக் டிஸ்கஷன் வித் கைடு. மே 9 இப்போ நம்ம இதை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட யாராவது நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு ஸ்டாஃபை போய் நீங்கள் பார்க்கலாம். பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட ரெஸ்பெக்டிவ் கைட்ஸை போய் பார்க்கலாம். அப்போ நான் மே 9 வந்துட்டு இதுதான் நான் ரிசர்ச் டாபிக் பண்ண போகிறேன் அப்படிங்கிற டாப்பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போய் உங்களோட கைட்டை டிஸ்கஸ் பண்ணுங்கள். மே 12 ஒரு 3 நாள் கேப்பில் என்ன பண்ணுறீங்க, அந்த 3 நாள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்டு ரிசர்ச் டாப்பிக்கு. ரிசர்ச் டாபிக் கண்டென்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னோம் இல்லையா, அந்த ரிசர்ச் டாப்பிக்கை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது, நிறைய ரீட் பண்ணுறது, நோட்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்காலரி ரிசோர்ஸஸ் அபவுட் அ டாபிக். அதாவது நிறைய ஆர்டிகல்ஸ் அதில் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது. ஒரு 10 to 20 ஆர்டிக்கல் டவுன்லோட் நல்ல ஆர்டிகல்ஸாக டவுன்லோட் பண்ணி வச்சு நல்ல ரிசோர்ஸஸாக வந்துட்டு வெப் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், புக் ரிசோர்ஸஸாக இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம சைட்டேஷன்ஸ் மேக் பண்ணி அதெல்லாம் ஒரு கண்டென்ட்ஸாக வந்துட்டு எடுத்து வைக்கலாம். இது ஒரு மே 20 எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மே 30 வரைக்கும் ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவுட் ஸ்கெட்ச் த ரிசர்ச் பேப்பர். இன்ட்ரொடக்ஷனில் என்ன எழுதலாம், டைட்டில்ஸ் என்ன வைக்கலாம், சப்டைட்டில்ஸ் என்ன வைக்கலாம், அந்த ஒவ்வொரு சப்டைட்டில்ஸ்குள்ளேயும் என்னென்ன கண்டென்ட்ஸ் கொண்டு வரலாம், எந்த மாதிரியான டயக்ராம்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், அதுக்கப்புறமா என்ன கன்க்ளூஷன் எழுதலாம், நம்ம என்ன டெஸ்ட் இவாலுவேஷன் மெத்தட்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம், அந்த மெத்தட்ஸோட எங்கே அனாலிசிஸ் பண்ணலாம், அதோட ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷனை பற்றி நம்ம எழுதலாம். ஓகே. ஸோ அப்போ மே 30 நமக்கு ஒரு அவுட் ஸ்கெட்ச், ஒரு ரஃப் டிராஃப்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபினிஷ் ரைட்டிங் த ரிசர்ச் பேப்பர். அதாவது நம்ம தான் அவுட் ஸ்கெட்ச் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டோமே, அப்புறம் ரெவ்யூவுக்கு போயிடலாம். நம்மளே நம்ம பேப்பரை வந்துட்டு ரெவ்யூ பண்ணிவிட்டு சும்மா உட்காந்து அப்படியே படித்து பார்த்துட்டு ப்ரூஃப் ரீடிங் மாதிரி பண்ணுவோம். எல்லாமே கரெக்டாக இருக்கா, இன்ட்ரொடக்ஷனில் தேவையான கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கோமா, நம்மளோட மெத்தடுக்கு வந்துட்டு ப்ரெடிக்டபிலிட்டி கரெக்டாக இருக்குதா, ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன் வந்துட்டு சிம்பிள் அண்ட் ப்ரிசைஸாக எழுதியிருக்கோமா, கன்க்ளூஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஜூன் 1-2 பார்த்துக்கலாம். நமக்கு தான் மே 30 நம்ம பேப்பர் எழுதி முடிச்சிடுறோம். ஜூன் 1 வந்துட்டு இதெல்லாம் பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்ப கம்யூனிகேட் டு கன்சர்ன் ஜேர்னல். இப்போ உங்ககிட்ட ஒரு ரைட்டான பேப்பர் வந்துட்டு ரெடியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஜேர்னலை கண்டுபிடிச்சி அதுக்கு கம்யூனிகேட் பண்ணிவிட்டு உங்களோட மெனுஸ்கிரிப்டை வந்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ரெடி டு பப்ளிஷ். அது அவங்களே அந்த ஜேர்னல்ஸே வந்துட்டு ரெவ்யூவிங்க்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ, ப்ராசஸிங்க்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ
அது அவங்களோட பார்ட், ஜேர்னலோட பார்ட். தே வில் டேக் தேர் ஓன் டைம். அவங்க வந்துட்டு பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரிசர்ச் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த கண்டென்ட்டில் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதணும், ஒரு ரிவ்யூ பேப்பர் எப்படிலாம் நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துட்டு கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் ரிசர்ச் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மெத்தடாலஜியும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஒரு ப்ரொசீஜர் வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் இல்லையா. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு உங்களோட ரிசர்ச்சை வச்சு இட் வில் டேக் டைம். ஒரு 6 மாத காலகட்டம், ஒரு 11 மாத காலகட்டம், அந்த ஒரு 3 இயர்ஸ் பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கான டைம் டேக்கன் எடுக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த டைம் டேக்கன்னா எடுக்கிற அந்த காலகட்டம் தான் தே ஹேவ் கிவன். ப்ராஜெக்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு 1 இயர் பண்ணணும், 6 மந்த்ஸ் பண்ணணும், இல்லை 3 இயர்ஸ் பண்ணணும், இல்லை 5 இயர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைம் டேக்கன். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காலகட்டம் அது. ஓகே, தேங்க்யூ.